எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நெல்லை நீதிமன்ற வாயிலில் நடந்த கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நெல்லை நீதிமன்ற வாயிலில் நடந்த கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலியில் நீதிமன்றத்தின் வாயிலேயே ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற அளவிற்கு ஆட்சியில் அவல நிலை நீடிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றங்கள் கூட இதற்கு விதிவிலக்காக இல்லை என்று குறிப்பிட்ட அவர் எங்கும் கொலை எதிலும் கொலை என்று இந்த ஆட்சியில் அவல நிலைக்கு திமுக காரணம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதன்படி திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் நீதிமன்ற வாயிலில் நடந்த இந்த கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மீள முடியாத அளவிற்கு படு பாதாளத்திற்கு சென்று விட்டதற்கான அத்தாட்சியாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் இந்த நெல்லை கொலை மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பல்வேறு இடங்களில் கொலை நடந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் சென்னை தியாகராய நகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியருடைய காது வெட்டப்பட்டது உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சார்ந்த குற்றச்சம்பவங்களையும் பட்டியலிட்டிருக்கின்றார். மேலும் சிவகங்கையில் தாயின் கண்ணெதிரே மகனை மர்ம கும்பல் ஒன்று வெட்டி கொலை செய்திருப்பதாகவும் சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் 5 பேருக்கு கத்திக்கூத்து நடந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் முதலமைச்சர் தலைமையிலான இந்த திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்ல போகின்றது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்திறன் இல்லாமல் சட்டத்தின் மீதோ காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதோ குற்றவாளிகளுக்கு அச்சம் கொஞ்சம் கூட இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதில் கவனம் செலுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேண்டுகோளை தன்னுடைய வலியுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்.